பார்த்திடலாம். மேஷ ராசியில பிறந்திருக்கிறீங்க. மேஷ ராசியில ஜாதகர் பிறந்திருக்கிறீங்க. மேஷ ராசி மேஷத்தில் பிறந்த ஜாதகருக்கு எந்தெந்த வயதுல எந்த தசை நடக்கும், அதற்கு நட்சத்திரத்தை நாம் பார்க்கணும். மேஷத்தில் பிறந்தவருக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒண்ணு அஸ்வினியில பிறந்திருப்பார் அல்லது பரணி. மூன்றாவதாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குன்றதுனால கார்த்திகை 1ஆம் பாதம், சூரியனுடைய கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். அஸ்வினியில பிறந்திருப்பார் இல்ல பரணி நட்சத்திரத்துல இருப்பார் இல்ல கார்த்திகை 1ஆம் நட்சத்திர பாதத்துல இந்த மேஷராசிக்காரர் இருப்பார். அப்ப இந்த ஜாதகம்லாம் எந்த வயதுல பயணப்படுவார்கள், எந்தெந்த வயதில் எந்தெந்த திசையில பயணப்படுவார்கள், பொதுவான அமைப்புகளையும் பார்த்தலாம். முதல்ல சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல 6 வருடம் தசை நடத்தும், 6 இயர்ஸ். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7 இயர்ஸ் தசை. ராகுவை பொறுத்த வரைக்கும் 18 வருட மகாதிசை, 18 இயர்ஸ். குருவை பொறுத்த வரைக்கும் 16 வருட மகாதிசை. குரு தசை ஒருத்தருக்குன்னா 16 வருடம். பிறப்பு நட்சத்திரத்துல பாதத்தின் அடிப்படையில குறையும் கூடும். இது பொதுவாக ஒரு ஜாதக ராகுல முடிஞ்சு குரு தசைனா அது 16 வருடம். சனி பகவான் எத்தனை வருஷம் செயல்படுறார்? 19 வருட மகாதசையை நடத்தக்கூடியவர். புதன் எப்படி செயல்படுறார்? புதன் 17 வருட தசையை நடத்தக்கூடிய இயர்ஸ். கேது கிட்டத்தட்ட 7 வருட மகாதசையை நடத்தக்கூடியவர். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே அதிக மகாதசை, 20 வருடம் மகாதசையை நடத்தக்கூடிய கிரகம். இது ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆர்டரின்படி ஜாதகர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை பயணம் இருக்குன்றத பாத்திரலாம். இதுதான் தசைகள் நடத்தக்கூடியது. ஒரு ஜாதகருக்கு சூரிய தசை நடக்குது. முதல் தசை பிறந்த பிறப்பி நட்சத்திர பாதத்தை அடிப்படையில மறுபடியும் எப்போ வந்தாலும் சூரியன்னா 6 வருஷம், சந்திரன்னா 10 வருஷம் தசை நடத்தும், செவ்வாய்னா 7 வருஷம் நடத்தும், ராகுனா 18 வருஷம், குருன்னா 16 வருடம், சனின்னா 19 வருடம், புதன்னா 17 வருடம், கேது தசை ஷார்ட் ஆச்சுன்னா 7 வருடங்கள், சுக்கிரன்னா 20 வருடம். இதன் அடிப்படையில இப்ப மேஷராசியில ஜனனித்த ஜாதகம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா, அஸ்வினி என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்ப மேஷராசியில் பிறந்தவர் எடுத்ததுமே சந்திக்கக்கூடிய மகாதசை கேது தசை. நட்சத்திரத்தின் அடிப்படைகள் மாறு கூடும் குறையும், மற்றநாள் 7 வருட மகாதசை. அப்ப ஜாதகர் கேது தசை முடிஞ்சதும் அவருடைய ஒரு 7 வயதுல எடுத்துக்கலாம். ஒரு பர்லாங்ல நட்சத்திர புள்ளி விழுந்ததாக எடுத்துக்கலாம். ஒரு 6 வருட கேது மகாதசைனா இளமை பருவத்தை, அதாவது குழந்தை பருவத்தை முழுவதுமாக சுக்கிர தசையில ஜாதகர் கடத்துவார். 20 வருடம் அவருடைய யங் ஏஜ்ல, அதாவது எங்கேஜ்னா குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வாலிபம், அதாவது டீனேஜ் பருவம் வரைக்கும் சுக்கிர தசையில தான் ஜாதகம் பயணப்படுவார். அப்ப 26 வயதிற்கு பிறகு சூரிய தசையிலே பயணப்படுவார். இந்த சூரிய தசை 26க்கு பிறகு நடக்கும். அதன் பிறகு 26க்கு பிறகு ஜாதகருக்கு சூரிய தசை நடக்கும். 32 வயசுக்கு பிறகு சந்திர தசை வரும். 42க்கு பிறகு செவ்வாய் தசை வரும். அப்ராக்சிமேட்டா 49க்கு பிறகு ராகு தசை. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில பிறந்தவர் 50 வயதிற்கு பிறகு